பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? கேரளா மாநிலத்தில் மூணார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ரொம்ப அழகாக இருக்குது. மலைப்பகுதி, இந்த டீ தோட்டம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க இங்கே இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் ப்ளசண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் விடுமுறை நாட்களில் வரலாம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்க, குடும்பமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படி குடும்பத்துக்குன்னு நேரம் கொடுக்கணும். ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் மகத்துவத்தை பார்த்து ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன உங்களுக்கு வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, ரோமர் 15:13 நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? சமாதானம் சந்தோஷம் இதுதான் இல்லைங்க, எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. அதனால் ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற மெய்யான சமாதானம், சந்தோஷம். சமாதானம் என்பது உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகிற அமைதி, நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆத்ம அமைதி. இந்த சமாதானம் காசு கொடுத்து வாங்க முடியாது. அங்கே போனேன் இங்கே போனேன் தேடின கிடைக்காது. அது இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் பாவம். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மெய்யான சமாதானம் வரும். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். அவர் உள்ளத்தில் வரும்போது மெய் சமாதானம். என்ன அவருக்கு பேர் சமாதான பிரபு. உள்ளத்தில் சமாதானம் வந்துட்டா வெளியில் சந்தோஷம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? உங்களுக்கு தேவையே இல்லையா? இப்பவும் சந்தோஷமாக இருக்கீங்களேன்னா உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவாகிய சமாதான பிரபு இருந்தால் வெளியில் இந்த சந்தோஷம் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதான சந்தோஷத்தை நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? இயேசுவே, எனக்கு சமாதானத்தை கொடுக்க தானே நீங்கள் சிலுவையில் மறித்தீங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் நம்ம பலியாக கொடுத்தீங்க. இது எனக்கு வேணும், நிரம்பி இருக்கும்படி நிறைவாக எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இதயத்தில் கை வைத்து, இயேசுவே சமாதான பிரபுவே, என் உள்ளத்தில் வந்து எனக்குள்ளே மெய்யான சமாதானத்தை நிரப்புங்க, மெய்யான சந்தோஷத்தினால் என் வாழ்க்கையை நிரப்புங்க. நீங்கள் வாக்கு கொடுத்தபடி இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கு உண்டாகட்டும். இப்படி எந்தெந்த சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.